அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆக்சுவலா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மாமியார் மருமகன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன். எல்லா காலகட்டத்திலுமே எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் நக்கல்யா அவனுக்கு சாஃப்ட் நோட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது எவ்வளவு லாபம் சார் என்ன இது ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து மருமகளோட போடுற ப்ராப்ளம்ஸ் பாதி குறையும். மருமகள் நிம்மதியா வீட்ல இருக்கலாம். ஒரு நிம்மதி இருக்கு. மூளை இல்ல உனக்கு சார் மூளை. நம்ம குழந்தைகளை நம்ம தனியா நம்ம ஃபேமிலி மாதிரி வளர்த்துக்கலாம். மார்னிங் போயிட்டு அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. ஓ, குழந்தை வளர்ப்புல அவங்க தலையீடெல்லாம் இருக்காது அப்படிங்கிறீங்க. வார்த்தை அதான் நானும் சொல்றேன். வார்த்தை அழகா மருமக குடும்பத்தை நடத்துறா, மாமியார் ஆபீஸ் போறாங்க. சோ மருமகள் வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி வரும். வேலைக்கு செல்லும் மாமியார் கிடைத்ததில் என்ன லாபம்? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் ஆச்சு. எல்லாரும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல சொன்னாங்க புதுசு அப்படிதான் இருக்கும், போக வாங்கி தர மாட்டாங்கன்னு. நானே அப்படி நினைச்சேன். 4 வருஷம் இருக்கீங்க. கல்யாணம் ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. ஆயிட்டு வந்து 2 நாள்ல எப்படி வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு இப்பவும் வாங்கி தராங்க. இப்போ மாமியார் வந்து இப்ப வேலைக்கு போயிட்டு வராங்க. அது வேற வாயி, இது நார வாயி. ஈவினிங் வரப்ப என்ன எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். அதுக்கு சும்மா இது எல்லாமே சும்மா. முன்னாடியே அவங்க கீழ இருந்து மேல வர்றப்பவே பாப்பா இங்க ஐஸ்கிரீம் பார்த்தா உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சம்பத்தை தான் கரைக்கிறதுக்குனே வராங்க. அது உங்க பொறுமையே பெருமை. மருமகளோட வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல பேசுறதுக்கு இப்போ பதிலா ஓகே. என் பேத்திக்கு வந்துட்டு 2 வயசுல இருக்கா. அவளுக்கு ஐஸ் கொஞ்சம் கரகரன் இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. தான் பிடிக்கும். அதனால அந்த ஐஸ் வாங்கிட்டு இவளுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கிட்டு போவேன் சோ டெய்லி என்ன வேணும் கேட்டு வாங்கிடுவீங்க. ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்த ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. அதில் என்ன லாபம்? ஃபினான்ஷியலா நம்மள எதுவும் டிபெண்ட் பண்ணாம அவங்களுக்கு வந்து நம்ம யாரும் கையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. அதான் ஏதாவது தேவையான நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. ஃபுட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க சார். வேலைக்கு போறதுக்கு முன்னால. ஆமா. இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. மார்னிங் எழுந்திருச்சு இது எனக்கு புரியல. அதாவது வேலைக்கு போகல, அதனால அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. நான் வேலைக்கு கிளம்பல சாப்பிட்டு போயிருன்னு சொன்னா புரியுது. இத குணப்படுத்த முடியாதா டாக்டர்? முடியும். இப்போ நீங்க சொல்ல பார்த்தா நீங்க வேலைக்கும் போகல, அவங்க உங்களுக்கு ஃபுட் குழந்தை இருக்கு, அதனால மார்னிங் அவங்களே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு நாங்க ஒரு விஐபி ஒரு சில்லறை செலவுக்காக கண்டமண்ட போய் கையேந்த முடியுமா? ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிடுவாங்க எங்க மாமியார். ஆனா ஒரு குழந்தையை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் டிஃபரெண்ட் ப்ராப்ளம் அல்ல ரைட். வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில் என்ன லாபம்? சார் நல்லா தூங்கலாம் சார். நல்லா தூங்கலாம். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். எழுப்பிடுவாங்களோ என்னன்னு எனக்கு தூக்கம் ஓ, வரும். எழுப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்குமா? நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கமே. எனக்கு கொண்டு விளங்குறங்க. நினைச்சேன் எழுப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். சார் அவங்க சொன்னா ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும் எனக்கு. அதனால நானே முன்னாடி எழுந்து எந்த பயனும் இல்ல வந்துருவேன். சரி. வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிக்கலாம். நல்லா தூங்கி அவங்க ஆபீஸ் அங்க போனா மூளை இருக்கா? போய் கேட்க முடியும். உங்க வீட்டுக்கு கடந்து ஜெனரலா கேட்க இல்ல சார் முடியும். கேட்பேன். அதாவது இவர்கிட்ட கேட்கும்போது அவர் போய் அங்க சம்டைம்ஸ் கேட்பாரு. அதனால ஓ நீ அப்படி வரியா? நான் டைரக்டா இப்ப இருந்து அவங்க கிட்டே கேட்க என்னதுக்கு இவரை கேட்டு அவங்க நேரா அங்கேயே போய் கேட்போம். கேட்றது. அவங்க ஜாப் போறதுனால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு சார். அதனால சரி ஓகே இப்ப இருக்கிற பசங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா அத நினைச்சேன் சிரிச்சேன். புரிஞ்சுக்கிறாங்க ஈஸியா. ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டது அவங்களே வாங்கிப்பாங்களே. அதான் மறுபடியும் நமக்கு செலவு இல்லைங்கிறதா. ஆமா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அது என்ன டிசைன் எல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். உங்களை பணம் கேட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ள வர மாட்டாங்க. ஆமா. இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாறா. வேலையை நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம். அவங்க வரதுக்குள்ள முடிச்சு வைக்கணும். அவ்வளவுதான். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ரிலாக்ஸ்டா என்ன டைத்துல பண்ணனும் தோணுதோ அப்ப பண்ணிக்கலாம். ஜாலியா இருக்கலாம். நான் தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஜாலியா இருக்கலாம்னா புரியல. அவங்க வெளிய போயிடுவாங்க. நம்ம மட்டும் தான் சார் வீட்ல. நம்ம இஷ்டம் தானே. நம்ம இஷ்ட டிவி பாத்துக்கலாம். நம்ம வேலையை நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எது குறை சொல்ல மாட்டாங்க. இல்ல ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சமையல் பண்ண நம்மளும் கூடயே இருக்கணும். வீட்ல மாமியாரும் போயிடுவாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? பால்வடி அனுப்பிடுவோம். ஹஸ்பண்டும் போயிடுவாங்க. நாங்க மட்டும் தான் தனியா. அடே அப்பா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிங்க போல. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. ஃபோன் நல்லா பேசலாம் சார். போன் நல்லா பேசும். அம்மாட்ட நல்லா பேசலாம் சார். எல்லாத்தையும் ஓபனா பேசலாம். மாமியார் இருக்கும் டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போது அதை சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சு. மருமகளுக்கு பிடிக்காத நாள் சண்டே. சண்டே மாமியார் வீட்டுல இருக்கப்ப எப்படி இருக்கும் தெரியுது. எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். இல்ல சத்தமே இல்ல. அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார். அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஒரு நாள் வீட்ல இருப்பாங்க. டிவில நான் ஸ்டாப்பா ஒரு வாரமா விட்ட சீரியல் எல்லாம் போகும். பழைய படம் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். என்ஜாய் பண்ணதா சொன்னீங்களோ அத ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ணல. நீங்க மாமியார் ஆயிட்டீங்க. டிவில சீரியலா ஓடும், பாத்திர பண்டம்லாம் உருளும். நம்மள மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. வீட்ல இருக்க அந்த ஒரு நாள் வந்து பசங்க அவங்க தான் பாத்துப்பாங்க. நாங்க ஃப்ரீ ஆயிடுவோம். நாங்க ஃப்ரீ ஆயிடுவோமா? ஏமா ஏற்கனவே அதுவா தானே இருக்கீங்க. நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கஷ்டமா டேய் நில்றா.
சார் நாங்க கொஞ்சம் ஜாலியா இருப்போம். ஓ நான்வெஜ் சாப்பாடுங்க நீங்க செய்ய மாட்டீங்களா நான்வெஜ்ஜா? எனக்கு சமைக்கவே தெரியாது சார். அதனால தான் அத்தை சமைக்கிறாங்க. மத்த என்ன எழவி அது? நான் பாத்துறேன் சார். மாவு அரைக்கிறது போறதெல்லாம் அது அத்தை தான் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க தான் பண்ணுவாங்க. வர மாட்டேங்குது. எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. 7 மணி 8 மணி அவங்க ஸ்கூலுக்கு போறனால வந்து சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோண மாட்டேங்குது. உனக்கு அறிவு இருக்கா? டயர்டா இருக்கு சார். சண்டேவும் வந்து என்ன வந்து அந்த ஒரு நாள் கூட சமைக்க விட மாட்டாங்க. அவங்களே சமைச்சிருவாங்க. நைட்டு மட்டும் ஏதாவது தோசை சுடுமா உன்னால எது பண்ண முடியுமோ பண்ணுமான்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமானும் அவங்களே கழுவிடுவாங்க. எனக்கு தெரியும் உங்க மாமியார் ஊட்டி விடுவாங்க. அதான் என் வயித்துல கலப்பாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உண்மையாலுமே சார் எங்க அத்தையோ நான் தூங்கிட்டு இருப்பேன். நான் 9 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். எங்க அத்தை எழுப்பியே விட மாட்டாங்க. காலையில இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? மதியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு எழுப்பி விட்டுட்டு பாப்பா சாப்பிட்டு வேலை பாரு இல்லைன்னா தூங்கி எந்திரிச்சு மெதுவா வேலை பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? நைட் வருவாங்க. வரப்போ அத்தை சட்னி அரைக்கிறத அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இட்லி பொடி வாங்கிக்கலாம். நம்ம 2 பேரும் சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு மனசே கேக்கல. உங்க அண்ணன் பொண்ணா நீங்க? ஆமா சார். கோபிநாத் கரெக்டா கண்டுபிடிச்சு போறாப்ல. வர இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள் தான் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஹோம் மேக்கரா வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய மருமகள் கிடைத்தது என்ன லாபம்? குமார் அவசரப்பட்டியே. முக்காலுக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதனால இப்போ ஒரு குழம்பே கொதிச்சிட்டு இருக்கு. அந்த வாடை போகல அப்படின்னா பாப்பா குழம்பு கொதிச்சது ஆஃப் பண்ணிரு. ஐ டோன்ட் கேர். அவன் வேலைக்கு போகல அத்தைக்கு சாப்பாடு ஏமா என்ன புரியலனா காலையில 8 மணிக்கு ஸ்கூல் போனா சாப்பாடு எல்லாம் நீ பாத்துன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. கொதிச்சிட்டு இருக்க குழம்பை கேஸ் ஆஃப் பண்ணனும்னு சொல்றதா ஒரு வசதினே. எனக்கு டைமிங் போய் ஆகணும் சார். அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன். துணி துவைச்சிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் காய போட்டு பாப்பா. இல்லனா அவ இல்ல அப்படின்னா அதை நான் செஞ்சுட்டு போகணும். ஆக்சுவலா இதுக்கு முன்னால அந்த வேலையும் கூட உங்களால உனக்கு என்ன வேணும்? கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்குல. இல்ல ஈர துணி அப்படியே கிடக்கு நம்ம வந்து திரும்ப காய போற மாதிரி அந்த இருக்கும். ஈவினிங் தான் வந்து காய போடுற மாதிரி இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா இப்போ உங்க வீட்ல வந்து நீங்க சொல்ற சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க பையனே அல்லது கணவரே ஓரளவு செய்யக்கூடிய வேலை தான். இப்ப அந்த குழம்பு கொச்சோன்னு கீழ இறக்கி வச்சிரு. அவன ஒரு சோலி முடிச்சு வீட்ல சாப்பிடலாம். ஓகேமா அவன வந்து கட்டிட்டு குளிக்க போறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி செஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்ல ஒரு நேரம் மறந்துட்டேன்னு சொல்லுவான் சார். இப்ப அவனா மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டான். அவளிக்குதே அம்மா. சோ ஆக்சுவலா இந்த ஒர்க்க ஃபினிஷ் பண்ற அந்த பிரஷர் இப்ப இல்ல. ஆமா. வேற என்ன லாபம்? எப்பவுமே வந்து ஆறுன சாப்பாடா சாப்பிடுவோம். இப்போ வந்து சுட சுட மதிய நேரத்துல சூடா வருது சாப்பாடு. சோ சூடா மருமகள்ட்ட இருந்து சாப்பாடு வருது. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் லைஃப்ல. இத குணப்படுத்த முடியாதா டாக்டர்? முடியும். இது வரைக்கும் நான் 6 தான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு ஸ்டாஃப் ரூம்ல அப்படி சாப்பாடு சூடா எடுத்து வச்சு சுட சுட சாப்பாடு மாங்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்படியே புரியுதா? டனால் வரக்குள்ள ரூட்டீன் லைஃப் எங்களுக்கு. இன்னும் 25 வருஷமா நம்மளோட வார்த்தை யாரா தாங்க மாட்டாங்களா? நம்ம இதே எந்த பயனும் இல்ல. ஓடிட்டே இருக்கமே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப மருமக வந்த பிறகு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அப்பலாம் வீட்ல வந்தா வீட்டுக்கு வரும்போதே நம்ம எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். வந்துமே குழந்தைகளுக்கு செய்யணும்னு ஒரு மென்டலி டென்ஷன் பிரஷர் மைண்ட்ல எப்போது ஒரு பிரஷராவே இருக்கு. இப்போ ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ரொம்ப அழகா நம்ம வீட்டுக்கு வந்தா வீட்ல ஏதோ ஒரு வேலை சம்திங் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். அந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு இப்ப கிடைக்குது சார். நான் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? ஜூஸ்லாம் போட்டு வச்சிருவாங்க. ஆன்ட்டி இதை போட்டு வச்சுக்கிறேன் நீங்க குடிங்க. அவங்க வெளிய போனா கூட ஃபோன் பண்ணி ஆன்ட்டி இதை போட்டு வச்சுக்கிறேன் நீங்க சாப்பிட பிரெட். வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. வீட்டை நம்மளே வந்து பேக்ல இருந்து சாவி எடுத்து திறந்து உள்ள போய் நம்மளே லைட் எல்லாம் போட்டு பேக்கை வச்சுட்டு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஃபேனை போட்டு செட்டில் ஆகணும் இருக்குல்ல. அதை விட நம்ம போன உடனே கதவை திறந்து விட்டு உள்ள நம்ம பாட்டு போறது இருக்குல்ல. ஆமா சார். கீழ இருந்து போகும்போதே நான் என்ன பண்ணுவேன், கீழ காலிங் பெல் இருக்கு, நான் 3வது மாடியில இருக்கேன். கீழ 2 அமுக்கு அமுக்குனா நான் அமுக்குறேன்னு தெரியும். உடனே அவங்க கேட்டு திறந்து ரெடியா நிப்பாங்க. நம்ம மேலே ஏறி போன உடனே பேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ள போயிட்டு உட்காருங்க தா, இந்த தண்ணி எடுத்து பொறுமை அப்புறமா குடிங்க சொல்லுவா. நான் உட்காந்துட்டு கரண்ட் பில் கட்டுறவங்க அந்த இபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்ப வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு ஃபோன் வரும். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கும் சார். ஏமா இது ஒரு பிரச்சனை நீ சொல்றது. இது சோயனல பூமி ஐயா தோர. நான் பிரச்சனை எப்படி எடுத்துக்கிறது? சார் அந்த ஃபோன் அதாவது அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பி விடுவேன் சார். சார் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கீழ நிப்பாங்க. சார் இதுக்காண்டி சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? என்னடி இது? ஈபில இருந்து ஆள் வருவாங்க நான் தூங்காமலே காத்திருக்கிறது அப்படிங்கிறது இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். ஓ இதுவே துயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கும். அது தொந்தரவுன்னு சொல்ல முடியாது சார். ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார். பாப்பா தூங்குதுன்னு சைலண்ட் போட்டுருவாங்க. டக்குன்னு ஏதாச்சும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசிடுவாங்க. இல்லாட்டி பாப்பா தூங்காதடா இந்த மாதிரி நேரத்துல தூங்காதன்னு ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் இருப்பேன். இது மாதிரி எத்தனை தடவை ஒரு 3 தடவை 4-5 தடவை சார் நடந்திருக்கு. சார் நான் என்ன சொல்றேன், ஃபோன் சைலண்ட் போடாத. ஒரு எமர்ஜென்சி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. கூப்பிடும்போது ஃபோன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. இவங்க அம்மா கூப்பிட்டுப்பாங்க, இவங்க அப்பா கூப்பிட்டுப்பாங்க. இவன் ஃபோன் சைலண்ட் போட்டு தூங்கிடுவா. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் பொண்ணு கூப்பிட்டேன் அவ எடுக்கவே இல்ல. என்ன உங்க கூப்பிடுறது பெரிய வேலையாலமா இருக்கு. பக்கத்து வீட்ல கூப்பிட வேண்டியது. நார்மலாவே ஒரு நாளைக்கு
இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்சை நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. 10-20 தடவை கூப்பிட்டுருவாங்க. அதாவது பாப்பாவை பார்க்கணும், வீடியோ கால் பண்றதுக்காண்டி, தொந்தரவு பண்றதுக்காண்டி கால் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நான் எடுக்க மாட்டேன். நான் பாப்பேன். சார் அதுல என் பையன் ஏமா வீட்ல போய் பாத்துட்டு வந்துரு அவ என்ன பண்றானே போன் எடுக்கலையேமா என்னன்னு தெரியலையேமா. அத நினைச்சேன் சிரிச்சேன். நீங்க அந்த பொண்ணு சொல்லல கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கால் வரும் பாப்பே எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. சைலண்ட்ல போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சிரிக்கிறானி பாப்பா எழுந்திருச்சிரும் சார். ஏப்பா சார் ஒரு நாள் ஸ்கூல்ல பெர்மிஷன் போட்டு போய் பாத்துட்டு வந்தேன் சார். அவன் எனக்கு நீ போனாலே போணும்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் கேர். பார்த்தா தூங்கிட்டு இருந்தா சார். அவ்வளவுக்கெல்லாம் தூங்குனது அதுக்கு வேற காரணமெல்லாம் இருந்திருக்கு சார். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அவன் வந்து உங்க வீட்டுக்காரோட சண்டை கண்ட போட்டு எடுக்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் சார். ஆனா எனக்கு என்ன புரியல, நான் நினைச்சேன் நீங்க தான் உங்க அத்தையை டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஒரு குடும்பமே உங்க அத்தையை டார்ச்சர் பண்ணுது. நீங்க உங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுப்பீங்களா? நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா? அதுக்கு உங்க ஸ்கூல்ல இருந்து வரணுமா? ஆமா சார். ஆமாவா? புடவை வாங்கிக்குவாங்க, ஏதாவது ஆக்சசரிஸ் வேணும்னா எது வேணா வாங்கிப்பாங்க. இப்ப பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா கூட டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? நம்ம கிட்ட மணி இருக்காது, பட் அவங்க வந்து நம்ம பசங்களுக்கு வாங்கி தருவாங்க. நம்ம வந்து யார்கிட்டயாவது இது வாங்கலாமா, ஹஸ்பண்ட் கிட்ட இது வாங்கலாமா, அவர் வந்து இது காசு அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வாங்கிக்கலாம் போது அந்த பசங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். சார் நம்ம கிட்ட காசு இருந்தா நம்ம வாங்கி பிள்ளைங்களை தந்துருவோம். பாம்பர் பண்ற அட்வான்டேஜ் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. நினைச்சா வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப வீட்ல இருந்து அவங்க பசங்களை பாத்துக்கிட்டா நம்ம வேலைக்கு போலாம்ங்க சார். அப்ப நம்ம வந்து அந்த ஓ நீ அப்படி வரியா? வேலைக்கு போலாம், நம்ம சம்பாதிக்கலாம். சீட்டுங்க இன்னும் 2-3 வருஷம் போட்டும். குழந்தைங்களுக்கு வளர்த்துட்டோம். வளர்த்த வாட்டி நீங்க அவங்க போகட்டுமே. யார் வேண்டாங்கறாங்க? அப்படியே விஷயம். அது வரைக்கும் நாங்களும் எங்க பேர பிள்ளைங்களுக்கு நாங்க காசு கொடுப்போம், ஏதோ வாங்கி கொடுப்போம். இது மட்டும் அது எங்களுக்கு கூட திருப்தி தானது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நானும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், 10வது இப்ப பிஎட் படிச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பெரியவங்க வீட்ல இருந்து ஏன்னா உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் பிள்ளைங்களை உங்களை ஓய்வு எடுத்துக்க சொல்றாங்க. நீங்களும் ஓய்வு எடுத்து பிள்ளையோட இருந்துகிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்களே. அவங்க வேலைக்கு போவாங்க. நீங்களா யாருடா? அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப பாசமா இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டாங்கன்னா குழந்தைங்க பாசம் எங்க பக்கம் வந்துரும். அப்புறம் வந்து குழந்தைங்க பாசத்துக்கு ஏங்குவாங்களே. உங்களுக்கு அப்படி எதுவும் பயம் இருக்கா? அத ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் எந்த பயமும் இல்லைங்க சார். ஏன்னா நம்மளும் வீட்ல தான் இருக்க போறோம், அவங்க வீட்ல தான் இருக்க போறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் மூடு நீ. அவங்க என்ன சொல்றாங்க? அது பிரச்சனை இல்ல. தாத்தா பாட்டி கூட ஒட்டிக்கிட்டு யார் கூட ஒட்ட போறாங்க? சொந்த தாத்தா பாட்டி கூட ஒட்டாங்க, ஒட்டிக்கிட்டோம். நான் வேலைக்கு போறேன், அவங்க பாத்து கேக்குறாங்க. யோசனை பண்றீங்க சார். எங்க நீங்க யோசனை பண்றத பார்த்தா பிள்ளைக்கு 12 வயசு. சும்மா இது எல்லாமே சும்மா. வாழைப்பழம் கூட நான் வேலைக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி எது பண்ணாலுமே அவங்க நான் தான் வெளியே போறேன், நான் பண்ணிடுறேன் சார். சின்ன பிள்ளை சார், அது எதுவும் தெரியாது. இல்ல சின்ன பிள்ளை இப்ப கத்துக்கணும், இதெல்லாம் தெரியாது. கல்யாணம் எங்க வீட்ல வந்து நாங்க 2 பொண்ணு சார். எங்க அப்பா இல்ல, நான் 10th படிக்கும் தவிர்த்தாங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே என்ன வந்து பையன் மாதிரி வளர்த்துறாங்க. எங்க போனாலும் கறி கடைக்கு போனாலும் நான் தான் போணும், பால் பாக்கெட் வாங்கினா மொனக்கடை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கேன். சார் அவங்க ஏமாத்திடுவாங்க யாராச்சும் அப்படின்ட்டு. புரியல. அதாவது நீங்க வேலைக்கு போறதுனால உங்களுக்கு விவரம் தெரியும், நீங்க நம்புற வரைக்கும் சரி. ஆனா வேலைக்கு போகாம வீட்ல இருக்க பிள்ளைக்கு விவரம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறது எப்படி சரி? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஏமாத்தி போடுவாங்க. எப்படின்னா நான் போற காய் வாங்குறேன்னா அவன் 100 ரூபாய் கேட்டாங்கன்னா நான் ஒரு குறைச்சியாச்சு நான் கேட்பேன். இந்த பிள்ளைங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அப்படி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அதுதான் வித்தியாசம். அப்படியே உங்களுக்கு விவரம் பத்தாதா? அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சார். அதனால எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. எனக்கு என்னங்க புரியல. இவங்க வந்து உங்களுக்கு இந்த பொண்ணு வந்து சொந்தமா அசலா? லவ் மேரேஜ். இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். 1 வருஷம். என்னடி இது? பொத்தி பொத்தி பார்த்தாங்க ஒரே பையன்றதுனால. சோ மருமகளையும் வந்து பொத்தி பொத்தி பார்த்தாங்க, நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். என்னது பொத்தி பார்த்தாங்க? பொத்தி பொத்தி எங்க கேட்ட பாப்பா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, அவன் பையக்காவை லவ் பண்ணி ஒரு பொண்ணு வேலைக்கு போனா சார். வேலைக்கு போனா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் சார். அண்ணியும் அவங்க வந்து பையன் வந்து நம்ம சொல்றத கேக்குறான். சோ மருமகளும் நம்ம சொல்றத கேட்கணும். இங்க பிரச்சனை அதான். அப்படிலாம் இல்ல அப்படிதான் சார். அது ஒரு நான் செஞ்சா கரெக்ட்டா இருக்குன்ற ஒரு மைண்ட் செட். எல்லாருமே அப்படிதான் இருக்கும். நான் செஞ்சா கரெக்ட்டா இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். நீங்க ஏதாவது வாங்குனீங்க பண்ணீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சாரி வாங்கிட்டு வந்தா கூட இந்த சாரி இவ்வளவா? நான்லாம் 150 ரூபாய்க்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இந்த சாரி நீ இவ்வளவு வாங்கிட்டு வந்தவனே ஏமாத்திட்டாங்க பாப்பா. இல்ல அதாவது அந்த அளவுக்கு விவரம் தெரியாத ஒரு பொண்ணு கிடையாது. அதெல்லாம் தெரியும் சார். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். சொல்றாங்க எல்லாம் தெரியும், ஆனா வெளிய அனுப்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வந்துருச்சு உங்க வாயில இருந்து. சரி இனிமே நீங்க வாங்கிட்டு வா. சும்மா இப்ப உங்க என்ன எழவி அது? சார் வீட்டுக்கு போனா திரும்பி அப்படியே கூட்டிட்டு இப்போ வாங்க. இப்போ நீங்க ஒரு டீல் போட்டுருங்க. என்னன்னா இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சிருவேன். இது ரெண்டு நாள் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி சொன்னாலும் அவ பண்ணட்டுமா போட்டுமா எங்க ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஒரு என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான். மகராசி நல்லா இருக்கணும். 2 நாள் அப்படிதான் போகும். 3வது நாளே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிட்டு நான் சொன்னல அப்பவே நீ போனா இவ்வளவுதான் இருக்கும். இப்படிதான் அவ பைத்தியம் சார். காரணமே அம்மா தான் சார். அம்மா எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்துச்சுன்னா, அதாவது நான் பட்ட கஷ்டத்தை என் பொண்ணும் படக்கூடாது. அது வேற வாயி, இது நார வாயி. காலையில எந்த வேலையுமே என்னை பார்க்க விடாது. நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எனக்கு டீ சாப்பாடு எல்லாமே அம்மா தான் போட்டு கொடுக்கும். அதனால டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வளர்ந்து வளர்ந்து இந்த அத்தை வீட்டுக்கு வந்தோடனே அப்படி தான் இருக்கணும்னு தோணுது. 10 மணி வரைக்கும் நீங்க உங்க அம்மா வீட்டுல தூங்குனது உங்க சௌரியம். ஆமா, நாங்க ஒரு விஐபி காய போடாம விட்டுருப்பேன், வீடு கூட்டாம விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க, ஏன் இந்த வேலை பண்ணாம இருக்க, ஏன் இதை பண்ணாம இருக்க பொறுமையே பெருமை. கேட்பாங்க. அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். எனக்கு என்ன புரியலனா, இப்ப நீங்க வீடு கூட்டாம இருக்கீங்கம்மா, சரியா? இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன். அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. இப்பயா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? சார் இது ஒரு வீடுனா பரவாயில்ல சார், 2 வீடா இருக்கும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் எனக்கு கொண்டு விளங்கலங்க, எனக்கு கொண்டு விளங்கலங்க. ஆமா இருக்கா? ஆமா சரி, 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? 2 எங்களுக்கு தான் அத்தை தான் சார் அத்தை பண்ணாங்க. தான் பண்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க, அவங்க கூட்டிட்டு அவங்க சமைச்சுப்பாங்க. அது ஓகே உங்களுக்கு? இல்ல சார், ஈஸியா இருக்கும்லப்பா, ஏன்னா 2 வீடுங்கிறப்ப நமக்கு கஷ்டம். அது எப்படி சார்? சார் நான் அதை சொல்லல சார், நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். இல்லைங்க சார், பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எப்படி சொல்லுவாங்கன்னு கேளுங்க. பாப்பா இதை பண்ணாதடா, இதை பண்ணா இப்படி ஆயிரும், ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார். எனக்கு மனசே கேக்கல. அடிச்ச மாதிரி, அதான் எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இதை இப்படி பண்ணாதடா, ஏன் வீட போடல? பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. எனக்கு சார் எங்களுக்கு அது ஹார்ஸா தான் சார். உங்க அம்மா அவங்க எப்படி சொல்லுவாங்க? எரும மாடு, எரும மாடு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்ப அவங்க அப்பலாம் ஒண்ணு சொல்ல, பாப்பா ஏன் இப்படி பண்றமா, பாப்பா என்னமா இப்படி பண்ற, பாப்பா வீட்டை கூட்ட கூடாதாப்பா அப்படிங்கறாங்கல்ல. இப்ப அவங்க வயசுக்கு இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி இறங்குங்க சார். பாப்பாக்கு ஒரு சாப்பாடு அரிசி எடுக்கணுமா, அது கீழே ஏறி உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது இறங்குவேன் சார். அப்ப அந்த உடம்பு வலி எனக்கு எப்படி இருக்கும் சார்? கை கால்லாம் நைட்டு குறையும் சார். சரி கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்க சோலி முடிச்சு. சார் அப்படி இல்ல சார், 2 சமையல்லாம் வேணாம் சார், ஒரே சமையல் சமைக்கட்டும். அவங்க என்ன சொல்ல வராங்க, எல்லாத்துக்கும் எதுக்கு கீழே ஏறி இறங்குற, நான் எல்லாத்தையும் மேல கொண்டாந்து நீ சமைச்சு மட்டும் எனக்கு கீழே கொடுத்துட்டு போதும், நானே வந்து என்ன வாங்கிக்கிறேன். கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன் சார், என்ன கொடுத்தாலும் எங்க சாப்பிட்டுக்கிறேன். கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. டீல். சார் நான் அந்த மாதிரி சொல்லல பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன் சார். ஆரம்பத்துல இருந்தே வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.